நம்ம வந்து எல்லாருமே வந்து 1000 கோடி அடிக்குமான்ற மாதிரி கேள்விகள் கேட்டிருக்கேன். ஏன் நானும் தான் கேட்டிருக்கேன். ஆமா. பட் வந்து அதெல்லாம் அது வேற தாண்டி யாரும் கேட்கல. நீ தான் கேட்குற. அது வந்து அதெல்லாம் தாண்டி ஒரு சாலிடான ஒரு மூவியா இருக்கணும் அப்படின்றது தான் வந்து எல்லாரோட இல்ல குறிக்கோளும். சாலிடான மூவியாவும் இருக்கணும். அட் த சேம் டைம் கலெக்ஷனும் அதுல வந்து ஒரு முக்கியமான பங்கு வரணும். ஏன்னா கலெக்ஷன்றது வந்து வெறும் கலெக்ஷனா மட்டும் பார்க்காம அது ஒரு மார்க்கெட் எக்ஸ்பான்ஷனா சொல்றேன். இன்னமும் 1000 கோடி நம்மளால கலெக்ட் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கான கண்டென்ட் நம்ம கிட்ட இல்ல. அந்த கண்டென்ட் நம்ம கிட்ட இல்லாதனால எக்ஸ்பேண்டும் ஆக முடியாம இருக்கு. கர்நாடகால வந்து அவங்களோட இண்டஸ்ட்ரி ரொம்ப கம்மியா இருந்துச்சு. சின்ன இண்டஸ்ட்ரி அது இருக்கிறதுலே. மலையாளம் அண்ட் கன்னட இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப சின்னதா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து கன்னட இண்டஸ்ட்ரி வந்து நம்மளை விட பெருசாகி அவங்க ஒரு மாதிரி பூம்டா நிக்கிறாங்க. நிறைய படம் இங்க இருக்கிற படங்கள்லாம் கன்னடால டப் தான் ஆகும். அப்படி இருந்துட்டு இருந்த டைம்ல இப்போ அவங்க ஆல்மோஸ்ட் அவங்க 1000 crores கிட்ட அவங்க போயிட்டு நின்றுட்டாங்க. பாலிவுட் கிட்ட வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியும் கன்னட இண்டஸ்ட்ரியும் வந்துருச்சு. நம்ம தான் முன்னாடி போயிட்டு இருந்தோம். ஸோ அதனால கலெக்ஷனும் வேணும் தான். ஆனால் வெறும் அது மட்டும் 1000 கோடி தொட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட்ல நம்ம விட முடியாது. கண்டென்ட் ஸ்ட்ராங்கா போகும்போது கலெக்ஷன் அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ரெண்டுமே அந்த விரிவடையும். பிகாஸ் நான் அந்த 1000 கோடின்ற அந்த டிபெண்ட் வந்து இப்போ இவங்க 2 பேர் மேலே தான் இருக்குது. இவங்க 2 பேர்னால மட்டும் தான் பாசிபிளே. வேற யாருனாலையும் கிட்ட இப்போதைக்கு நெருங்க முடியாதுன்ற மாதிரி தான். ஆமாம், ஓவரால் இந்தியா ஃபுல்லாவே இவங்களை தெரியும், இவங்களோட படங்கள் பார்க்குறாங்கல்ல. ஸோ அதனால இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணாதான் அது நடக்கும். சரி நாங்களே வரோம் அப்படிங்கிற, நீங்களாம் பண்ணுவீங்கன்னு நான் பார்த்தேன், பண்ண முடியல, சரி நாங்கள் 2 பேர் சேர்ந்தே வந்துடுறோம் அப்படிங்கிற ஒரு மோடில் தான் 2 பேர் வராங்க. வெயிட் அண்ட் சி.